தேவன் ஆபிரகாமை கானான் தேசத்திற்கு அழைத்தார். ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானானுக்கு போனார். சில காலத்திற்கு பிறகு கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. அதன் காரணமாக ஆபிரகாமும் சாராலும் எகிப்து தேசத்திற்கு போனார்கள். அங்கே சில நிகழ்வுகளுக்கு பிறகு பார்வோன் ஆபிரகாமுக்கு சில வேலையாட்களை கொடுத்தான். அந்த வேலையாட்களில் ஒரு பெண்தான் ஆகார் என்பவள். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆகார் அடிமை பெண்ணாக இருந்தாள். தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுப்பதாக வாக்கு பண்ணினார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்காத சாராள் தன்னுடைய அடிமை பெண்ணான ஆகாரின் மூலமாக பிள்ளை பெற வாய்ப்பு கிடைக்கும் என்று யோசித்து ஆபிரகாமுக்கு ஆகாரை மனைவியாக கொடுத்தாள். ஆபிரகாமும் சாராளின் ஆலோசனைக்கு செவிசாய்த்தான். ஆகார் ஆபிரகாமின் மூலம் கர்ப்பவதியானாள். கர்ப்பவதியான ஆகார் தேவையற்ற பெருமை கொண்டாள். தன் எஜமானியான சாராளை ஆகார் அற்பமாக எண்ணத் தொடங்கினாள். இதை பொறுத்து கொள்ள முடியாத சாராள் ஆகாரை கொடுமையாக நடத்தினாள். எனவே ஆகார் தன் எஜமானியின் வீட்டை விட்டு போனாள். ஆகாரை தேவனுடைய தூதனானவர் விசாரித்த போது ஆகார் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் பதில் கொடுத்தாள். நான் என் எஜமானியின் வீட்டை விட்டு ஓடிப்போகிறேன் என்று தன்னுடைய அவல நிலையை குறித்து தேவதூதனானவரிடம் சொன்னாள். ஆகார் ஓர் அடிமையாக இருந்தும் அவளுடைய தரப்பில் தவறு இருந்தாலும் அவள் தன் எஜமானியினால் ஒடுக்கப்பட்ட போது தேவன் அவளது அங்கலாய்ப்பை கேட்டார். தேவதூதனானவர் ஆகாரை தன் எஜமானியின் வீட்டுக்கு திரும்பி போய் சாராளின் கைக்கு சில காலம் அடங்கியிருக்கும்படி சொன்னார். அத்துடன் அவள் சந்ததியை குறித்து தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்களை கூறினார். ஆகாருக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயர் கொடுத்தார். இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்டார் என்று அர்த்தம். ஆகார் தேவனை விசுவாசித்து என்னை காண்பவரை நான் இந்த இடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். வேதாகமத்தில் தேவனுக்கு முதலில் பெயரிட்ட பெண் இவள்தான். தேவதூதனானவர் சொன்னபடி திரும்பி சென்று ஆகார் சாராளின் கைக்கு அடங்கியிருந்தாள். சில காலத்திற்கு பிறகு அவள் ஒரு மகனை பெற்று அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயர் சூட்டினாள். தேவ துணையோடு ஆகார் 20 வருடங்கள் அதே இடத்தில் தன் எஜமானியிடம் வாழ்ந்தாள். ஆகாரின் கீழ்ப்படிதல் அவள் வாழ்விலும் அவளது சந்ததியின் வாழ்விலும் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. சில காலத்திற்கு பிறகு ஆபிரகாம் தேவனிடம் இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணினார். தேவன் ஆகாரின் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆகார் என்ற சொல்லுக்கு பரதேசி என்று அர்த்தம். பரதேசி என்றால் அலைந்து திரிகிறவள். அவளுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவளுடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது. இஸ்மவேல் பிறந்தபோது ஆபிரகாமுக்கு 86 வயது ஆனது. மேலும் ஆபிரகாமுக்கு 100 வயது வரும்போது ஈசாக்கு பிறந்தான். அப்பொழுது இஸ்மவேலுக்கு வயது 14. ஈசாக்கு பால்குடியை மறந்தபோது இஸ்மவேலின் வயது கிட்டத்தட்ட 19 அல்லது 20 இருக்கும். இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணியதால் சாராள் கோபப்பட்டு ஆபிரகாமின் இந்த அடிமை பெண்ணையும் அவளின் மகனையும் புறம்பே தள்ளும். இஸ்மவேல் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரமாக இருப்பதில்லை என்றாள். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிடுவதில் விருப்பப்படவில்லை என்றாலும் தேவன் சாராளின் சொற்படி கேட்க சொன்னார். ஆபிரகாமும் அவ்விதம் செய்தான். மறுநாள் காலையில் அப்பமும் ஒரு துருத்தியில் தண்ணீரும் தயார் செய்து தன் மகனுடன் ஆகாரை அனுப்பிவிட்டான். அவள் பெயர்செபா என்ற வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அவள் கொண்டு வந்த தண்ணீரும் காலியாயிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டுவிட்டு தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்ற தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு மனம் இறங்கினார். தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துருத்தியில் தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இஸ்மவேல் அந்த தண்ணீரை குடித்து பிழைத்தான். தேவன் தமது வாக்குத்தத்தத்தினால் ஆகாரை தேற்றினார். ஆகாரின் தேவையை பூர்த்தி செய்து அவள் சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆகார் தான் கண்ட தேவனை அவள் தொடர்ந்து தன் வாழ்நாளில் பின்பற்றியதாக வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை. தேவ மனிதனாகிய ஆபிரகாமை விட்டு ஆகார் தூரம் போனது
இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தன் மகன் இஸ்மவேலுக்கு தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவன் உயிரோடு இருப்பதே தேவனுடைய பெரிய கிருபை என்று சொல்லி அவனை வளர்த்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் இருவரையும் ஒப்பிட்டு ஆகார் பழைய உடன்படிக்கை என்றும் சாராள் புதிய உடன்படிக்கை என்றும் குறிப்பிடுகிறார். பழைய உடன்படிக்கை மாமிசத்தால் உண்டானது, புதிய உடன்படிக்கை ஆவியினால் உண்டானது. பழைய உடன்படிக்கை அடிமைத்தனத்திற்கு உரியது, புதிய உடன்படிக்கை சுயாதீனத்திற்கு உரியது என்பதை விளக்குவதற்கு ஆகாரையும் சாராளையும் கொண்டு புதிய ஏற்பாட்டு நிருபங்களில் விளக்குகிறார். ஆகவே